பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லூக்கா 21:4 பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷமான சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே காணிக்கை பெட்டி அருகிலே அவர் அமர்ந்திருந்தார். பொதுவாக யூதர்கள் காணிக்கை போடுறத யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால யாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க காணிக்கை போட மாட்டாங்க. பார்க்க மாட்டார்கள் என்பதை விட யாருக்கும் தெரிவது போல் அவர்கள் காணிக்கை போடுவதில்லை. காணிக்கைகளை மறைத்து செலுத்துவார்கள். அப்படி அவர்கள் காணிக்கைகளை செலுத்தி கொண்டிருக்கிற வேளையில ஐஸ்வர்யவான்கள், செல்வவான்கள், வசதியானவர்கள் இவர்களெல்லாம் காணிக்கையை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி செலுத்துகிற வேளையில ஒரு ஏழை விதவை அந்த ஆலயத்திலே இருந்தாள். ஆலயத்தில் ஏழை விதவைகளும் இருப்பார்கள், துன்பப்படுகிறவர்கள் இருப்பார்கள், பினான்சியலாக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள், பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டப்படுகிற மக்கள் அங்கே இருப்பார்கள். அப்படியாக ஒரு விதவை அங்கே இருந்தாள். ஒரு ஏழை விதவை. அவள் ஏழையா இருந்தது மாத்திரமல்ல, அவள் விதவையா இருந்தது இன்னும் கொடுமையா இருந்தது. எல்லோரும் காணிக்கை போட்டுக்கொண்டே வருகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், ஏழை விதவை 2 காசு போடுகிறதை அவர் பார்க்கிறார். ஏன்னால் அவர் காட்டிட்டு போட்டாள் என்று அர்த்தமா? இல்லை. அவருடைய ஆவியிலே அதை அவர் புரிந்து கொண்டார். அவள் 2 காசு போட்டாள் என்று அவர் உறுதிப்பட சொல்லுகிறார். அதை அவர் விளங்கிக் கொண்டார். என்னை கேட்கிற எனக்கு அருமையான விசுவாசிகளே, அருமையான நாளிலே வேளையில ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி கொடுக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஏழை விதவை 2 காசு போடுகிறதை ஆண்டவர் பார்த்து, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஏழை விதவை மற்ற எல்லாரை விட அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆம் அருமையானவர்களே, ஒரு ஏழை விதவையினுடைய காணிக்கையில நம்முடைய பரலோகத்தின் தேவன் எவ்வளவாய் சந்தோஷம் அடைந்தார் பார்த்தீர்களா? சொல்லுகிறார், மற்ற எல்லாரை விட இவள் அதிகமாய் போட்டார். அப்படி அவள் செய்தாளா? இல்லை. அவள் கொடுத்தது கொஞ்சம்தான். அதை விவரிக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தார்கள். எல்லாரும் கொடுத்தார்கள். ஆனால் எல்லாரும் அவர்களுடைய பரிபூரணத்திலிருந்து காணிக்கை கொடுத்தார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். மற்றவர்கள் எல்லாரும் கொடுத்தார்கள், பரிபூரணத்திலிருந்து கொடுத்தார்கள், ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுத்தார்கள், செல்வத்திலிருந்து கொடுத்தார்கள். இவளோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டார். சபையே, உங்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுக்கும்போது மனப்பூர்வமாய், மனதார, உண்மை உள்ள மனதோடு, உற்சாகமாய், ஆண்டவர் சந்தோஷப்படுகிற வகையிலே நாம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, ஒரு ஏழை விதவையினுடைய காணிக்கையை எவ்வளவாய் பாராட்டுகிறீர் என்பதை நாங்கள் இந்த பகுதியில் வாசித்து தெரிந்து கொண்டோம். அப்படி போல நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடும், ஆசீர்வதியும். உண்மையாய் கொடுக்க, உற்சாகமாய் கொடுக்க, உதாரத்துவமாய் கொடுக்க எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.